ஒண்ணுமே ஆகாது. கொஞ்சம் பொறுமையாயிரு, எல்லாமே சரியாயிடும். நம்ம சந்தீப்புக்கு எதுவுமே ஆகாது. இல்லக்கா, எனக்கு சந்தீப்பை பத்தி நல்லா தெரியும். அவன் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான். எனக்கு சாப்பிட இஷ்டம் இல்லை, இதை எடுத்துட்டு போங்க. எனக்கு சுத்தமா பசியே இல்லை. சந்தீப், அம்மா, சாப்பாட்டு மேல என்ன கோபம் சொல்லுங்க. அம்மா, நான் அந்த பூஜையில உட்காரத்துக்கு தயாரா இருக்கேன். சந்தீப், தயவு செஞ்சு நீங்க கொஞ்சமாவது சாப்பிடுங்கம்மா. ரொம்ப சந்தோஷம் சந்தீப். சீமா, ரோகிணி, எனக்கு நல்லா தெரியும் சந்தீப் அந்த மகா பூஜையில உட்கார ஒத்துக்கிட்டான்னா நிச்சயமா அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் அவங்கிட்ட பேசிருப்பீங்க. அம்மா, இங்க பாருங்கம்மா, அஜயோட கல்யாண பத்திரிகை மொத்தமா பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். எங்க அத காட்டு. இவ்வளவு நேரம் இந்த பத்திரிக்கையா தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அடடா, முதல்ல இந்த பத்திரிக்கை எப்படி வந்திருக்குன்னு பாக்கணும். நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, ரொம்ப அழகாவும் இருக்கு. அஜய் ஸ்ரீகுமார், பொண்ணு பேரு அம்பிகா தேவி. இத நீ கொஞ்சம் பாருப்பா, எல்லாம் நல்லா இருக்குல்ல? ஆமாங்க அண்ணே, பத்திரிகை ரொம்ப நல்லா இருக்கு. உங்க அந்தஸ்துக்கு தகுந்தபடி இந்த கார்டை ரொம்ப அருமையா பிரிண்ட் பண்ணிருக்கீங்க. ஏய், சும்மா இருடா. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நாம ஒண்ணு பண்ணலாம். எல்லா கார்டுலயும் ஒவ்வொருத்தர் பேரா கரெக்டா எழுதணும். அதுக்கப்புறம் உறவுக்காரங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. ஆமா, இந்த லிஸ்ட்ல இருக்க பேரெல்லாம் எழுதணும். அடக்கடவுளே, எல்லார் பேரையும் எழுதணும். ஆனா ஒரு பேரை மட்டும் எழுத மறந்துட்டமே. யார் பேரு? ஐயோ, நிம்மி அக்காவோட பேருதான். அவங்கள நான் பார்த்து எத்தனை வருஷங்கள் ஆகுது தெரியுமா? ஆமாமா, நிம்மியாக்கங்கிறது யாரு? அவங்க யார் தெரியுமா? இதுக்கு முன்னே நான் கஷ்டப்பட்டப்போ எனக்கு துணையா இருந்தது அவங்கதான். உங்க அப்பா நம்ம எல்லாரையும் அனாதைய விட்டுட்டு எங்கேயோ போனப்போ அவங்கதான் நமக்கு ஆதரவா இருந்தாங்க. நீங்க நல்லா படிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும்னு தான் நான் நினைப்பேன். உங்களை பத்தி நினைச்சு கவலைப்பட்டு இந்த சென்னையே எனக்கு வெளிநாடு மாதிரி ஆயிடுச்சு. இது ரொம்ப சந்தோஷமான செய்தி இல்ல? அதனால இந்த கார்டு அவங்களை நேர்ல பார்த்து கொடுக்கறதுக்கு நான் சென்னைக்கு போகத்தான் போறேன். சென்னைக்கா? என்னையும் கூட்டிட்டு போனா நல்லா இருக்குமே. ஆனா அம்மா, நீங்க அவ்வளவு தூரம் தனியா போறேன்னு சொல்றீங்க. அம்மா, உங்களால தனியா போக முடியாது. பேசாம ஒண்ணு பண்ணலாம். இந்த கார்டை நம்ம கொரியர்ல அனுப்பிடலாம். என்ன பத்தி நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல கண்ணா. ஏன்னா நீ ஒரு விஷயத்த மறந்திருக்க கண்ணா. இது வரைக்கும் எல்லா வேலைகளையும் தனி மனுஷியா நான் தானே செஞ்சிருக்கேன். சென்னையில பக்கத்துல தானே இருக்கு, அங்க போயிட்டு வர்றதுக்கு எனக்கு என்ன சிரமம்? எனக்கு அந்த சில்லுன்னு இருக்குமே அந்த வண்டியில டிக்கெட் போட்டு 24 மணி நேரத்துல அவங்களுக்கு கார்டை கொடுத்துட்டு நான் திரும்பி வந்துடுறேன். சரிங்கம்மா, நீங்க சொல்றபடியே நான் செய்யறேன். சரிங்க அண்ணே, அப்ப நான் கிளம்புறேன். கார்டை நாளைல இருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். சரிப்பா, நீ கிளம்பு. இங்க பாருப்பா, மொத்த லிஸ்ட் இதுல இருக்கு. சரி, வா போலாம். அதை எடுத்துக்கோ. வரேன். சரி, லிஸ்ட ஒழுங்கா செக் பண்ணு. பாக்குறேன். அத்தை, உங்க சுபாவம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு களைப்பா இருந்தா உடனே டீ குடுன்னு கேப்பீங்கல்ல. உங்களுக்காக ஸ்பெஷலா இன்னொரு கப் டீ கொண்டு வரவா? என்னமா அது? உங்க அம்மா வீட்ல இருந்து 4-5 மாடை கொண்டாந்து இங்க கட்டி வச்சிருக்கியா? நினைச்சப்பெல்லாம் பால் கறந்து டீ போட்டு குடிக்கிறதுக்கு? இல்லைன்னா உங்க அப்பா எனக்காக டீ எஸ்டேட் வாங்கி வச்சிருக்காரா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு தான் என்ன பத்தி நல்லா தெரியும்ல. நல்லா தெரியும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். முதல்ல எங்க இருந்து போய் உன் வேலைய பாரு போ. பத்திரிக்கை ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் அம்பிகாவோட கல்யாணம்.
கருமாரி தாயே, நான் மட்டும் இல்லாம கடவுளே, கேக்குதா? உங்களுக்கு தான் என்ன பத்தி தெரியும்ல. சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். அந்த ஆசை சென்னைக்கு போகணுங்கிறதுதான். எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா அவங்க, என்னோட மாமியார், அவங்களுக்கு மனசுன்னு இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். பாவம் இந்த சங்கவி. இந்த வீட்டுக்காக நீ எவ்வளவு செஞ்சிருப்ப. இந்த வீட்டு வேலை எல்லாம் செய்யற. வீட்டு வேலை மட்டுமா செய்யற? பார்லரையும் தானே நீ பாத்துக்கிற. இன்னும் நீ என்னெல்லாம் செய்யணும்? உன் அத்தை கிட்ட போய் எப்படி நீ இந்த விஷயத்த சொல்ல போற? சொல்லு. ஐடியா. 3 முடிச்சு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நீங்க போற வழியில நான் இருக்க. அத்தை, உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்ல. அவ்வளவு தூரம் போக போறீங்க, உங்களுக்கு சிரமம் இருக்க கூடாதுல்ல. அதான் உங்க பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஆ, நீ என் மருமக சங்கவிதானா இல்ல வேற யாராவதா? நீ எப்படி இப்படி புத்திசாலித்தனமா பேசுற? எப்போ வேலையில இருந்து தப்பிக்க பாப்ப, இன்னைக்கு எல்லா வேலையும் நீயே செய்யற? அதெல்லாம் இல்லைங்க அத்தை, உங்களுக்கு தான் என் குணத்தை பத்தி தெரியும்ல. நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்கு சேவை செய்ய வேண்டியது என்னோட கடமை இல்லையா? ஹலோ, சொல்லுங்க. நான் கொஞ்சம் நிம்மியா கிட்ட பேசலாமா? இல்லைங்க, நிம்மின்ற பேர்ல இங்க யாரும் இல்ல. ராங் நம்பர். பேசிட்டு இருக்கும் போதே போனை கட் பண்ணிட்டா. நிம்மி அக்கா என்கிட்ட கொடுத்தது இந்த நம்பர் தானே. அப்படி இருக்கும்போது ஏன் இல்லைன்னு சொல்றாங்க? என்ன ஒண்ணுமே புரியல. சரி, இன்னும் இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? அவங்க போனை தான் கட் பண்ணாங்க, உன் கைய ஒண்ணும் கட் பண்ணல. ஆமா, நீ ஏன் வேலை செய்யறத நிறுத்திட்ட? உன் வேலைய கவனி. ஹலோ. ஹலோ, நான் கொஞ்சம் நிம்மி அக்கா கிட்ட பேசணும். அவங்க இருக்காங்களா? நிம்மி அக்காவா? நீங்க தப்பான நம்பருக்கு கால் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இங்க நிம்மி அக்கான்னு யாரும் இல்லங்க. சீமா, அது என்னோட கால். நான் பேசுற குடுமா. ஹலோ, யாரு? வந்துட்டீங்களாக்கா? நான் யாருன்னு கேட்டா அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? நிம்மி அக்கா, என்ன யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. இம்மி, நீயா? ஆமாக்கா, நானேதான். உண்மையான பாசம்னா அது இதுதாக்கா. எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் என் குரலை நீங்க கேட்டிருக்கீங்க. ஆனா என் குரலை சட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அக்கா, உங்களை நேர்ல பாக்கணும்னு நான் எப்படி துடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமாக்கா? உங்களை நேர்ல பார்க்க நான் உடனே அங்க கிளம்பி வர போறேன். உங்களுக்கு நான் ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். நல்ல செய்தியா? நீ எதை பத்தி சொல்ல போற? அக்கா, என் 3வது பையன் அஜய் இருக்கால, அவனுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுக்கா. அந்த பத்திரிக்கையை எடுத்துக்கிட்டு உங்களை பாக்குறதுக்கு சென்னைக்கு வர போறக்கா. ரொம்ப சந்தோஷம். இத கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல ஏன் சார்பா உனக்கு வாழ்த்துக்கள். வரேன்னு சொல்லிட்டுல சீக்கிரமா வந்துரு. உன்னை பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆகுது. அக்கா, இன்னைக்கே நான் இங்க இருந்து கிளம்ப போறேக்கா. உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். என்னாச்சு உனக்கு? பின்னாடி வந்து நின்னு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. உங்களுக்கு என்னோட குணம் என்னன்னு தெரியும்ல. எல்லாத்தையுமே நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். அத்தை, நீங்க ரொம்ப தூரம் பிரயாணம் செய்யணும் இல்லையா? வழியில நீங்க சாப்பிட பூரி, உருளைக்கிழங்கு பொரியல், கோபி ஃப்ரை, இது எல்லாமே உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமாங்க அத்தை, இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? செய்யவும் பிடிக்கும். நீங்க ரொம்ப தூரம் போகணும்ல, பேக் பண்ணி கொடுக்கவா? இந்த மாதிரி நான் ரொம்ப தூரம் போகும்போது இதையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே உனக்கு என் கூட வரணும்னு ஆசையா இருக்குல்ல? உங்களுக்கு தான் என்னோட குணம் என்னன்னு தெரியும் இல்ல அத்தை. அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் கேக்குறேன். மனசுல இருக்கிறது சொல்லு. நானும் வரேங்க அத்தை. அங்க போனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போறமா? அங்க போனதுக்கு அப்புறம் சென்னையில நான் ஷாப்பிங் போவேன், பீச்சுக்கு போவேன், ஊரை சுத்தி பாப்பேன். அதுக்கப்புறம் நான் அங்க இருக்கிறதெல்லாம் சாப்பிடுவேன். அப்புறம் போது நிறுத்து.
என்ன பண்ண போறேன்னு ஒரு வார்த்தை கேட்டதுக்கு விடாம பேசிக்கிட்டே போற. அப்புறம் நிம்மி அத்தைக்கு கார்டும் கொடுக்கணும்ல. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இது ஒண்ணாவது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நாம போறது காடு கொடுக்கதான். சரி, என் கூட உன்னை நான் கூட்டிட்டு போறேன். ஆனா ஊரை சுத்தி காட்டுறதுக்காக ஒண்ணு நான் கூட்டிட்டு போல. உன்னை நாங்க கூட்டிட்டு போறது என்னோட பொருள் எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றதுக்கு தான். அது போதும் அத்தை, அது போதும். நான் போய் பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். உட்காருங்க உட்காருங்க. என்னக்கா? என்ன விஷயம் அத்தை? ஏன் எங்க எல்லாரையும் திடீர்னு வர சொன்னீங்க? ஒரு சந்தோஷமான செய்தி. இம்மி இப்பதான் போன் பண்ணா. ரொம்ப சீக்கிரத்துல அவ நம்ம ஊருக்கு வரப்போறாளா? ஓ, அவங்களா? அவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸான நடிகையாச்சே. அவங்களா? அவங்க இங்க வரப்போறாங்க. வாவ், பெரியத்த, நீங்க இது வரைக்கும் எங்க கிட்ட சொல்லவே இல்ல. உங்களுக்கு அந்த ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் நல்லா தெரியுமா? அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஆக்ட்ரஸ் தெரியுமா? அவங்க கூட சேர்ந்து நான் நிறைய போட்டோ எடுத்துக்க போறேன். அவங்க கூட நான் ரொம்ப நேரம் பேசணும். அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் என் ரூம் பூரா அலங்காரம் பண்ண போறேன். வாய மூடுங்க ரெண்டு பேரும். பைத்திய மாதிரி பேசாதீங்க. அவங்க ஒன்னும் பெரிய நடிகை இல்ல. இவ யாரு தெரியுமா? இந்துமதி. எங்க ஊர்ல இருந்து வரா. என் பக்கத்து வீட்டுக்காரி. அட, என் அக்காவ தான் அக்காவா நினைக்கிறா. அவங்க பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கான். அதனால பத்திரிக்கை கொடுக்கதான் இங்க வரப்போறாங்க. அப்படியா? அந்த இந்துமதி மேல அக்காவுக்கு ஏன் தான் இவ்ளோ பாசம்னு எனக்கு புரியல. சரியான மோசமான பொம்பளை அவன்னு இவங்களுக்கு தெரியல. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இத்தனை வருஷம் ஆகியும் அவ கொஞ்சம் கூட மாறி இருக்க மாட்டா. ஆனா இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. இத்தனை வருஷத்துல நான் எப்படி மாறிட்டேன் என்னால நம்பவே முடியல. அவ மட்டும் இங்க வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட சண்டைக்கு வந்தா அப்ப நான் அவளை கவனிச்சுக்கிறேன். இந்த முறை அவளை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். சீமா ரோகிணி, அவ இங்க வந்ததுக்கு அப்புறம் அவளை நல்லா கவனிக்கணும். இன்னொரு விஷயம், அவளுக்காக பாயசம் செஞ்சு வைங்க. அப்புறம் பாலேடு போடுங்க. பாவக்கானா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதையும் செஞ்சு வச்சிருங்க. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்க செஞ்சு வச்சிடறோம். வரட்டும் அவளை நான் எப்படி கவனிச்சுக்கிறேன்னு நீங்க எல்லாரும் பாருங்க. வரட்டும் வரட்டும். சரியான இம்சு. போதும். அந்த அம்மன் கிட்ட நான் ஒன்னே ஒண்ணுதான் வேண்டிக்கிறேன். இம்மி பையனுக்கு எப்படி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்காளோ அதே மாதிரி நம்ம சந்தீப்புக்கு ஒரு நல்ல குணமுள்ள பொண்ணு கிடைக்கணும். மூன்று முடிச்சு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. உன் மனசுல இருக்கிற ஆசை எல்லாத்தையும் கடவுள் நிறைவேற்றி வருமா. நீ எப்பவும் நல்லா இருப்பமா. இன்னைக்கு நான் ஒரு வாக்குறுதி எடுக்கிறேன். அந்த பரத்வாஜ் குடும்பத்துல நான் ஒருத்தியா போவேன். அவங்க எல்லாரும் என்கிட்ட வந்து அழுது புலம்பி என்ன கூட்டிட்டு போவாங்க. நீ நினைச்சதெல்லாம் அந்த கடவுள் நிறைவேற்றுவாருமா. உன் ஆசை எல்லாம் நிறைவேறும். இத உங்க வலது கையில எடுத்துக்கிட்டு உங்க முன்னோர்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இதை அர்ப்பணம் செய்யுங்க. அக்கா, உங்களுக்கு நான் சத்தியம் செஞ்சு கொடுக்கிறேன். எப்படி அவங்க எல்லாரும் உங்களையும் என்னையும் பிரிச்சாங்களோ, எப்படி நம்ம சந்தோஷத்துக்கு எடுத்தாங்களோ, அதே மாதிரி அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தோட சந்தோஷத்தையும் நான் பிரிச்சு காட்டுறேன்க்கா. அந்த குடும்பத்தையே நான் நாசமாக்கி காட்டுறேன். இங்க பாருங்கம்மா, எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்கீங்க. இது உண்மையிலே உங்களுக்கு பெரிய புண்ணியமா இருக்குமா.
கண்டிப்பா நீங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்குமா. எங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் எப்போ உனக்கு துணையா இருக்குமா. நீங்க நினைச்சபடி இப்ப இந்த காரியம் முடிஞ்சுடுத்து. நீங்க இறந்து போனவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு அந்த ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்பதான் அவங்க ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். சீமா, எப்படி நீ என்னோட அக்காவை என்கிட்ட இருந்து பிரிச்சியோ, என்னை இப்படி தனி மனுஷியா கஷ்டப்பட விட்டியோ, அதே மாதிரி நானும் உன் குடும்பத்தை விட்டு பிரிப்பேன். என்ன மாதிரியே நீயும் கஷ்டம்னு வரும்போது துணைக்கு யாரும் இல்லாம நிக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை துடி துடிக்க விட்டு நான் சாகடிக்க போறேன். பெரிய மருமகளே, நாங்க போனதுக்கு அப்புறம் வீட்டை எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்க. இது கல்யாணம் நடக்க போற வீடு, எந்த பொருளையும் மிஸ் ஆகாம பாத்துக்க. இன்னொரு விஷயம், அஜயையும் நல்ல கவனமா பாத்துக்க. என்ன சொல்றேன்னு புரியுதுல்ல? அம்மா, வண்டி வந்துருச்சுமா. வண்டி வந்தது நல்லதா போச்சு. எங்க உன் பொண்டாட்டி என்ன காணோம்? என்ன சின்ன மருமகளே இது? அத்த, நான் உன்னை கூட்டிட்டு போறது சென்னைக்கு தான். நான் உன்னை சர்க்கஸுக்கு கூட்டிட்டு போல. ஏன் இப்படி இவ்வளவு அலங்காரம் செஞ்சிட்டு வந்து நிக்கிற? இத பாரு, நீ கையில மேக்கப் டப்பா வச்சிருக்கேனா, நீ அங்க போய் மேக்கப் பண்ணிக்கிறதுக்காக அத நீ எடுத்து வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அத பத்தி நான் ஒண்ணும் கேட்கல. ஆனா இந்த பேப்பர்லாம் எதுக்கு கையில கொண்டு வர்ற? அங்க போனதுக்கு அப்புறம் இந்த பேப்பரை ராக்கெட் செஞ்சு விளையாட போறியா? இல்லைங்க அத்தை, இந்த பேப்பர் எல்லாமே கடையோட பாம்ப்ளெட்ஸ், மார்க்கெட்டிங்காக கொண்டு வரேன். அங்க போய் அடிதடியில இறங்க போறியா என்ன? அடிதடியெல்லாம் இல்ல, மார்க்கெட்டிங்னு சொன்னேன். அப்படின்னா சங்கவி பியூட்டி பார்லர் பத்தி நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். ஐயோ, ஏன் தான் நீ இப்படி யோசிக்கிறேன்னு தெரியல. அங்க இருக்கிறவங்களா உன் பாம்ப்ளெட்ட பார்த்து இங்க பியூட்டி பார்லருக்கு வருவாங்கன்னு நினைக்கிறியா? இந்த மேக்கப்புக்கெல்லாம் இங்க வரமாட்டாங்க. உனக்கு கொஞ்சம் கூட மூளைங்கிறதே கிடையாதா? போ, முதல்ல மேக்கப் டப்பாவே அந்த பேப்பரையும் உள்ள வச்சுட்டு வா. போ, வண்டி வந்துருச்சு, சீக்கிரமா வா. வாங்க வாங்க, சீக்கிரமா கிளம்பணும். அம்மா வேண்டாம்னு சொன்னாங்கல்ல. பாருங்க, இதையும் நம்ம சுத்தம் பண்ணிடலாமா? சரிக்கா. சீமா, ரோகிணி, எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சா? இமி கொஞ்ச நேரத்துல வந்துருவா. பெரிய பாட்டி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி சரி. சுஜாதா, சொல்லுங்க அத்தை. ராஜேந்திரா, சுரேந்திரா இவங்க 2 பேரும் எங்க? ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க, அதான் காலையிலே கிளம்பிட்டாங்க. சத்யா சந்துருவும் அவங்க கூட போயிருக்காங்க. ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை. பிரேமும் சித்தார்த்தும் போயிருக்காங்க. நம்ம கடையில இருந்து ஸ்வீட் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க. சரி. ராமு, எங்கேயும் எந்த குப்பையும் இருக்க கூடாது. சரி, நம்ம கடையில இருந்து ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம ஸ்வீட் கடையோட ஸ்வீட் எல்லாம் எப்படி இருக்குங்கிற விஷயம் இன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இவங்க பண்ற ஏற்பாடெல்லாம் பார்த்தா இந்த வீட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் வராங்கன்னு பாக்குறவங்க எல்லாம் நினைச்சுப்பாங்க. நான் வந்துட்டேன். நிமியக்கா, எப்படி இருக்கீங்க?